கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பாடி 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்பொழுது அந்த வார்த்தை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த வாக்கியம் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னையில நேரு உள் விளையாட்டு அரங்குல தமிழ்நாடு அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களின் 2025-26 கல்வியாண்டிற்கான தொடக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்திருந்தாங்க. இந்த விழாவுக்கு தான் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பு வைத்து நடத்தியிருந்தாங்க. இதற்காக தெலுங்கானாவில இருந்து ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸினுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்தாங்க. நம்முடைய சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், துணை சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பல்வேறு சினிமா பிரபலங்கள் புடைசூழ இந்த நிகழ்ச்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன விமர்சனமானது எழுந்திருக்கு, உண்மையாகவே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானா அப்படின்ற விவரங்களை இந்த வீடியோல பார்த்துடலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நேற்று நடந்திருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது நிறைய விமர்சனங்களானது எழுந்திருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின டிடி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஓவர் டோஸா போனாங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்கு ரொம்பவே எழுந்தது. நிறைய நிகழ்ச்சிகள்ல அவங்க பண்ணும்பொழுது எனக்கு அப்படியான உணர்வுகள் எழும். ரொம்ப ஓவர் டோஸா போறாங்களே அப்படின்ற மாதிரி எழும். போன அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிலையும் ஓவர் டோஸா போனாங்க. உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு கிஸ் பண்றாங்க, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க, அங்க என்னவோ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க, கத்துறாங்க, ஏதோ விஜய் டிவி நிகழ்ச்சி மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு பொறுப்போடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது இல்லை. ஏதோ விஜய் டிவி நிகழ்ச்சி மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. விஜய் டிவி, சன் டிவி இவங்க நிகழ்ச்சி மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, ரைட், அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு போல. அதாவது ஆட்சியாளர்களுக்கு அப்படியான அப்ரோச் தான் பிடிச்சிருக்கு போல, அதனால அப்படி பண்றாங்களா எனக்கு தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். முதல்ல வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு எதற்காக இவ்வளவு திரை பிரபலங்கள் வந்திருந்தாங்க அப்படின்றதான் முதல் கேள்வி. அந்த மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இதே போல வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நிறைய மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று கல்வியில வந்து பெரிய இடத்துக்கு போகணும், அதன் பிறகு அவங்க வாழ்க்கையிலும் முன்னேறணும் அப்படின்ற அட்வைஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். கல்வியில பெரிய அளவுக்கு போகணும், அதுக்கப்புறம் ஜாப்லையும் போகணும், வாழ்க்கை வந்து முன்னேறணும் அப்படின்றதான் நிகழ்ச்சி நோக்கம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அந்த மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% அந்த மாதிரி ஆட்கள் வரவே இல்லை. வந்து மேடையில் பேசினவங்க, கீழே உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து திரை பிரபலங்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ் இப்படிதான் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்களும் மேலே ஏறி என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ நம்ம தளபதி பத்தி தெரியாதா, ஓஹோ நம்ம உதயநிதி பத்தி தெரியாதா, ஓஹோ திராவிட மாடல் பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட இவங்க ஊத அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் யார் யாரை கூப்பிடலாம்? ஒரு பெரிய பெரிய இன்டெலெக்சுவலா கூப்பிடலாம். ஒரு துறையிலையும் சாதனை படைத்த பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அவங்கள வந்து கூப்பிடலாம். பொருளாதாரத்துல, அறிவியல்ல, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய சக்சஸ் ஆனவங்க, இப்படியான ஆட்களை வந்து கூப்பிட்டு இந்த மாணவர்களுக்கிடையே பேச சொன்னா அவங்க சில அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க இந்த வாழ்க்கையில இந்த சமூகத்துல பட்ட நிறைய விஷயங்களை வந்து அவங்க மேடையில பகிர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பகிரும் பொழுது அந்த மாணவர்கள் ஃபியூச்சர்ல ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, அல்லது சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, அல்லது பொருளாதார வல்லுநர் ஆகுறாங்க, கல்வியாளர் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஓகே, இதெல்லாம் தப்புன்றாங்க, அப்ப இந்த வழி வேண்டாம், இந்த வழி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடமாக அவங்களுக்கு அமையும். ஆனா அப்படியான ஆட்களை கூப்பிடல. ஒரு ஸ்ரீதர் வேம்பு கூப்பிடல, HCL சிவ்நாடார் கூப்பிடல, இஸ்ரோவுடைய சேர்மனா இருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள், அவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், அவரை கூப்பிட்டுருக்கலாம், அவரை கூப்பிடல. சரி, போன இஸ்ரோ சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, சிவம், அண்ணாதுரை, இப்படியான ஆட்கள் இருந்தாங்க, அவங்களாம் கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம், அதுவும் பேச வைக்கல. சரி, எக்கனாமிக்ஸ் யாருனா கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம், அதையும் பேச வைக்கல. கல்வியாளர்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம், அவங்களையும் பேச வைக்கல. இப்படி இவங்கெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு நடிகர்களையும் இயக்குநர்களையும் மேலே ஏற்றி அவங்க ஏதோ இயக்குனருக்கு, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கதைகளை வந்து மேடைகள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் விரும்பியிருக்காங்க அப்படின்றதான் பெரும் சாபக்கேடு, தமிழ்நாட்டினுடைய பெரும் சாபக்கேடு. இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திமுகவினருக்கு பெரிய இன்டலெக்சுவலை பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படும். அதனால தானோ என்னமோ இப்படியான, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய பிசினஸ் மேனையோ அல்லது சயின்டிஸ்டையோ, பொருளாதார வல்லுநர்களையோ, கல்வியாளர்களையோ, பெரிய அறிவாளிகளையோ வந்து அவங்க கூப்பிடாம
ஒரு சினிமாவை சார்ந்தவங்களை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சினிமாவை சார்ந்தவங்கள மட்டமா வந்து பேசல, அவங்கள தாழ்த்தியும் நம்ம மதிப்பிடல. ஆனா அவங்கள 2 பேர் கூப்பிடுறீங்க அப்படின்னா இவங்கள ஒரு 5 பேர் கூப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் இவங்க அட்வைஸ் பண்ணா மட்டும்தான் அது மண்டைக்கு ஏறுமா? இந்த மாதிரியான அறிவாளிகள்லாம் அட்வைஸ் பண்ணா அவங்க குழந்தைங்களுடைய மண்டைக்கு ஏறாதா அப்படின்றது நமக்கு தெரியல. உண்மையாகவே இன்டெலக்சுவலை பார்க்கும்பொழுது திமுகவினருக்கு பயம். ஏன்னா நம்ம ஒரு இன்டெலக்சுவலா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது மோதிப்போம். நீ ஒரு இன்டெலக்சுவல் மோதி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து ஒரு இன்டெலக்சுவல் மேடையில் ஏறி பேசும்பொழுது ஆஹா என்னென்னமோ பேசுறாரே நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நமக்கு ஏற்பட்டுரும். அதனாலேயே வந்து இவங்க பெரும்பாலான நிகழ்ச்சிகள்ல இந்த அறிவு ஜீவிகளை வந்து தவிர்த்துட்டு சினிமா பிரபலங்கள் இவங்களதான் வந்து கூப்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க போற நிகழ்ச்சிகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்களுடைய நிகழ்ச்சிக்கு தான் இவங்களும் போயிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஃபுல்லா இவங்க சார்ந்ததே வந்து சினிமா சார்ந்ததா தான் இருக்கும். பெரிய அறிவுபூர்வமாக ஒரு அப்ரோச்சோ அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இவங்களோட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு அப்படியான அறிவாளிகளை பார்க்கும்பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே, நமக்குலாம் அப்படி நம்மளால யோசிக்க முடியலையே, என்ன பண்றது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில தான் இவங்க வந்து வெறும் நடிகர்களை சார்ந்தே இருக்காங்களோ அப்படின்ற கேள்வியானது எனக்கு எழுது. அதுக்கடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியின் தரம் அப்படிதான் இருக்கா கல்வியின் தரம் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. நிறைய விமர்சனங்களானது எப்பொழுதுமே அரசு பள்ளிகள் மீது வந்துகிட்டு இருக்கோம். நம்ம நான் சொல்லி இல்ல 10 பேர் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. பெரும்பாலும் நிறைய பேருடைய குழந்தைகள் அல்லது உறவினர்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன தரத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அந்த பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடி 100 வருஷம் ஆச்சு. அதற்கு முன்பாக அவர் எதை அளவுகோலா வச்சு பாடினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவனையும் தொல்காப்பியனையும் சிலப்பதிகாரத்தையும் வந்து கம்பனையும் அளவுகோலா வச்சு பாடினாரு. ஏன்னா அப்பொழுதே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் அப்படின்றத ஒரு அளவுகோலா வச்சு பாடினாரு. அதன் பிறகு இவங்க வந்து நாங்க கல்வியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்விக்கு அதாவது பள்ளிக்கு வர சொல்லி காமராஜர் அவர்கள் உணவு போட்டாரு அப்படின்றதெல்லாம் வேற கதை. அதன் பிறகு பள்ளிக்கு வந்தாங்க. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வராங்க. திமுக ஆட்சி அதன் பிறகு அந்த கல்வியை வந்து மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வர வேலைகளை வந்து காமராஜர் செஞ்சார். மாணவர்கள் பள்ளிக்கும் கணிசமாக வர ஆரம்பிக்கிறாங்க. மதிய உணவு போட்டாரு, பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு பள்ளிக்கு வந்த மாணவர்களை இவங்க வந்து வளர்த்து எடுத்தாங்களா அறிவுபூர்வமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் போய் நிற்கும். உடனே அவங்க வடநாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கொண்டு வந்து பாத்தீங்களா அங்க விட இங்க அதிகமா இருக்கு, அங்க விட இங்க எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருந்திருக்கு. அதனால அங்க கம்பேர் பண்ணி இங்க பேசுறதே முதல்ல முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அங்க 10 பேர் படிச்சிருக்காங்கன்னா இங்க 100 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அது இப்போ இல்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் அதான் சூழல். எப்பொழுதுமே அங்க விட இங்க ஒரு படி மேலதான். அதனால அந்த கணக்கை காட்டி நீங்க தப்பிக்கிற அந்த வேலையை வந்து காட்ட வேணாம். இங்க காட்டி முதல்ல இங்க பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பார்வையோட நம்ம அணுகுவோம். இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளி, இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல மொழியே ஒரு மாணவனுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. அவனுடைய தாய்மொழியும் அரசு பள்ளியில படிக்கக்கூடியவனுக்கு அவனுடைய தாய்மொழியும் முழுமையாக அவங்ககிட்ட போய் சேர்றது கிடையாது. எழுத படிக்க பேச இலக்கண பிழை இல்லாம இது மூணையும் அவனால வந்து பண்ண முடியாது. கூப்பிடுங்க, நான் இதுக்கு பெரிய டேட்டா யூஎன் டேட்டாலாம் வந்து நமக்கு வேண்டாம். சும்மா ரோட்ல போற பையனை கூப்பிடுங்க, 12வது படிச்சுன்னு இருப்பான், கூப்பிட்டு ஒரு வாக்கியத்தை கொடுத்து அவனால பேச எழுத படிக்க சொல்லுங்க. எவ்வளவு மிஸ்டேக் பண்றான். இக்கு எங்க வரும், இப்பு எங்க வரும், இச்சி எங்க வரும், இது என்ன ஞாவா நாவா என்னது, இது ழாவா லாவா என்னது அப்படின்ற எவ்வளவு பிழைகளோடு அந்த மாணவர்கள் அதை அணுகுறாங்க, ஒரு தாய்மொழி அணுகுறாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏசருடைய ரிப்போர்ட் கூட வந்துச்சு. 3வது வகுப்பு பாடம் 5வது வகுப்பு மாணவர்கள் அவங்கள கூப்பிட்டு இந்த படிக்க சொல்லும் பொழுது இந்த வகுப்பு பாடத்தை வந்து அவங்களால படிக்க முடியல அப்படின்ற டேட்டாஸ்லாம் வந்து இந்த ஏசர் ரிப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லட்சணத்துல தான் இருக்கு. தாய்மொழி முழுமையாக அந்த மாணவர்கள் கற்பது கிடையாது. சும்மா வீட்டில் பேசுறாங்க அப்படின்றதுக்காக தமிழ் அவங்க பேசிடுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஒரு இலக்கண பிழை இல்லாம எழுத பேச உச்சரிக்க அப்படியான விஷயங்கள்லாம் முழுமையாக அந்த மாணவர்களுக்கு போய் சேர்றது கிடையாது. நீ என்னடா நீ சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன்.
அந்த விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு, நானும் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவன் தான். என்ன நான் படிச்சு நான் பாஸ்ட் அவுட் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அங்க என்ன தரத்துல இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால நான் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பெருசா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பெருசாவும் இன்னைக்கு மாறல. இன்னைக்கு மாணவர்களோடு நம்ம பேசும்பொழுது பழக்கும்பொழுது அவங்க என்ன நாலேஜ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா இந்த மாணவர்கள் தான் நாளைக்கு தமிழ்நாடு, நாளைக்கு இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனாடா நாளைக்கு இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த லட்சணத்துல மாணவர்களை அந்த பள்ளிக்கூடங்கள் வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஆங்கிலம். சரி, தாய்மொழி தான் உனக்கு தெரியல, சரி ஆங்கிலமாச்சு, ஆங்கிலம்னு ஓடுறீங்களே, அதுவாச்சு ஒழுங்கா பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பேச எழுத படிக்க ஒன்றும் தெரியுது கிடையாது. 2 மொழி முதல்ல தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும், அதுவும் தெரியல. அல்லது இங்கிலீஷாச்சு தெரிஞ்சிருக்கணும், உலக மொழி, அதுவும் தெரியல. 2 மொழியும் தெரியாம ஒரு மாணவன் வெளியே வந்து பெரிய டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா என்ன பண்ணுவான்னு கேட்டா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் இதெல்லாம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் நம்மளுடைய கல்வியில் தரம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஒரு டிகிரி வாங்கிட்டான் அப்படின்றதுக்காகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கிடையாதுங்க. அந்த டிகிரி வச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்றதுதான் கேள்வி. நல்லா தனியார் பள்ளியில படிக்கிற, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டான் அப்படின்றதுக்காக அரசு பள்ளி மாணவர்கள் ஃபுல்லா அப்படி கிடையாது. நீங்க எல்லாரையும் கொண்டு போகணும். ஒரு 10 பேர் பின்னாடி 10 பேரால போக முடியல அப்படின்றது வேற, 10 பேர் தான் போறான் அப்படின்றது வேற. ஒரு தனியார் பள்ளியில 10 பேரால போக முடியாது, ஆனா ஒரு அரசு பள்ளியில 10 பேர் தான் போவான். பெரிய வித்தியாசமானது இருக்கு. அப்ப இந்த 90 பேருடைய நிலைமை என்ன, அவன் என்ன பண்ணுவான் சமுதாயத்துல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் அரசு பள்ளிகள் முழுமையாக பொறுப்பேற்கணும். டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன், திருநெல்வேலியில பள்ளி மாணவர்கள் கத்தியால வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு நியூஸ் இது, கத்தியால வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சண்டை அப்படின்னு கேட்கும்போது வகுப்பறையில உட்கார்றது தொடர்பாக சண்டையாம். அதனால அவன் பேக்ல கத்தி வச்சிருந்திருக்கான். பேக்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கத்தி வச்சிருந்திருக்கான். அந்த கத்தி எடுத்து 2 பேரை வந்து வெட்டியிருக்கான். பார்த்தீங்களா, ஒரு கேம்பஸ் ஸ்கூல்ல ஒருத்தவன் கத்தி எடுத்துட்டு போயிருக்கான். எவ்வளோ இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில இந்த லட்சணத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நாங்குநேரியில பார்த்துருப்போம், நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாணவன் சாதி ரீதியாக கொண்டு போய் கத்தியால வெட்டுறான். அந்த பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கபடி விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க கபடி விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக, ஓ என்னையே ஜெயிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில ஒரு பையனை வந்து வெட்டியிருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. எல்லா பள்ளிகள்லையுமே வந்து அந்த சாதி கயிறு கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அது தமிழ்நாடு அரசு வந்து கட்டக்கூடாது அதுன்னு சொல்லலாம். ஆனா வந்து பிராக்டிக்கலா நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஜாதி கயிறு கட்டிக்கிட்டு நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஸ்கூல்ல இது தனியார் பள்ளியில் இது பிராக்டிக்கலா நடக்க முடியுமா? தனியார் பள்ளியில் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அரசு பள்ளிகள்ல இதான் நிலைமை. அவன் ஜாதி ரீதியா சாதியா பிரிஞ்சுக்கிறான், கத்தி எடுத்தாந்து கேம்பஸ்குள்ள வெட்டிக்கிறான். ஸோ இந்த டிசிப்ளின் தான் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரையும் நம்ம பொதுவா சொல்லல, அதுல சில மாணவர்கள் தப்பி பிழைக்கலாம். அது அவங்களுடைய இதை பொறுத்து, சில ஆசிரியர்களுடைய நடவடிக்கையை பொறுத்து சில மாணவர்கள் தப்பி பிழைச்சிடலாம். ஆனா ஒரு மெஜாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சில மாணவர்கள் எக்ஸப்ஷனா இருக்கலாம், சில ஆசிரியர்கள் எப்படியோ தப்பிச்சு அவங்கள நீங்க படிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். நல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவர்கள்லாம் அது ஒரு பக்கம். ஆனா நான் மெஜாரிட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மெஜாரிட்டியோடைய நிலைமை இப்படியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. சாதி ரீதியாக சண்டை போடுறது, கத்தி எடுத்தாந்து கேம்பஸ்குள்ள வெட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரசு பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை பொருள் பழக்கம். அரசு பள்ளி மாணவர்களிடையே வந்து போதை பொருள் கலாச்சாரமானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் கிளிப்ஸ், நான் ஒன்றும் வாய்க்கு வந்ததோ வாய் புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்லாம் பேசல, தரவுகள் செய்திகளோட அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த செய்தி துணுக்குகளையும் இங்க நான் பப்ளிஷ் பண்றேன், அதையும் பாருங்க. ஸோ அரசு பள்ளி மாணவர்களிடையே வந்து தொடர்ச்சியாக போதைப் பொருள் பழக்கமானது அதிகரிக்குது. டாஸ்மாக்ல போய் யூனிஃபார்மோடு, கவர்மெண்ட்டினுடைய அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடு போயிட்டு சரக்கு வாங்குறான் ஒரு பையன். கஞ்சா பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் கஞ்சா விற்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றானுங்க. என்னடா வயசு அப்படின்னு கேட்டா 20க்குள்ள இருக்குது. அப்பதான் ஸ்கூல் முடிச்சு வெளியே வந்திருக்கான். அப்ப என்னதான் கத்துக் கொடுத்தீங்க உன ஸ்கூலுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஒழுக்கமாகவும் மாணவர்கள் ஒழுக்கமாக டிசிப்ளினா வந்து வளர்றது கிடையாது அரசு பள்ளிகள்ல. பெரும்பாலும் சொல்றேன், அரசு பள்ளியில் அப்படி வளர்றது கிடையாது. ரெண்டாவது, கல்வி தரமும் அங்க வந்து சரி இருக்கிறது இல்லை. தனியார் பள்ளியை கம்பேர் பண்ணும்போது பெரிய கல்வி தரமும் அங்க இருக்கிறது கிடையாது.
ஸோ இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை கொட்டி மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கி எதுக்கு இவ்வளோ விளம்பரம்? உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா டைரக்டா ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு கெஞ்சிங்க. அதுக்கு எதுக்கு மக்கள் பணத்தை வீணாக்கிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த விளம்பரம் வெறி அப்படின்றது புரியல. திமுக என்னைக்கு தான் இந்த விளம்பர வெறியில இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு தெரியல. அந்த விழாவில் நிறைய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி, அதன் மூலியமாக அவங்க பெற்ற பலன்கள் அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுடைய அந்த உழைப்பு, கல்வி அது எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோம். மென்மேலும் அந்த மாணவர்கள் பல படிகள் மேல போயிட்டு இந்த சமுதாயத்துல பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். நம்மளுடைய விமர்சனம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விழா கூட கிடையாது. இந்த விழா வந்து நடத்தலாம் அப்படின்றத கூட நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த விழா நடந்த விதம் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு அரசு விழாவை எப்படி அப்ரோச் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்றதுல நமக்கு பெரிய மாற்று கருத்தானது இருக்கு. ஏதோ ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ மாதிரி இதை நடத்தியிருக்காங்க அப்படின்றதான். ஒரு கல்வி சார்ந்து ஒரு கல்வி சார்ந்து ஒரு விழாவை நம்ம எடுக்கிறோம். பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கூப்பிடுறோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் வந்து கிடைக்குது அப்படின்னும் பொழுது இது எப்படி நம்ம கொண்டு போகலாம், எவ்வளோ அறிவுபூர்வமாக இதை வந்து கொண்டு போகலாம் மக்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட அப்படின்றத தாண்டி ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பெரிய விமர்சனமாக இருக்கு. மற்றபடி மாணவர்கள் பத்தியோ மற்ற அவங்க பெற்றோர்கள் பற்றியோ நம்ம எதுவுமே பேச போறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு பெருசு. அவங்க எங்கிருந்தோ ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த மாணவர்கள் வந்து நல்லா படிச்சு நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடந்த விதம் அதுதான் நம்ம விமர்சனம் பண்றோம். அது துளி அளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ மாதிரி நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அறிவுபூர்வமான அரசு இப்படியான அப்ரோச் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த அரசு அப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா இந்த அரசு அறிவுபூர்வமான அரசா ஒரு அந்த மாதிரி அரசான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.